வணக்கம். வங்கக்கடல்ல ஒரு புது புயல் சின்னம் உருவாகிட்டு இருக்கு. இது நம்ம எல்லாரும் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாங்க, இது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இந்த புது புயல் தமிழ்நாட்டுக்கு வருமா வராதா? சரி, இப்போ இருக்கிற டேட்டாவை வச்சு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த புயலோட கதை எங்க தொடங்குதுன்னு பாப்போம் இல்லையா? எல்லாமே வங்கக்கடல்ல உருவாகுற ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இது சாதாரணமான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கிடையாது. பாத்தீங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்துல இது இன்னும் ரொம்ப வலுப்பெற்று தீவிரமாகும்னு சொல்றாங்க. இதனால வங்கக்கடல் ரொம்பவே கொந்தளிப்பா இருக்க போகுது. சரி, இந்த புயல் சின்னம் எந்தெந்த தேதியில எப்படி வளரும்னு ஒரு டைம்லைன் மூலமா நாம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, அக்டோபர் 27ஆம் தேதியே இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுது. அதுக்கு அடுத்த நாளே அக்டோபர் 28ல இது ஒரு புயல் சின்னமா வலுப்பேறுது. அதுக்கப்புறம் அக்டோபர் 29, 30 தேதிகள்ல நம்ம தமிழ்நாட்டு கடற்கரைக்கு ரொம்ப பக்கத்துல வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த புயலோட சக்தி எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா, இது புயலா மாறும்போது கடல்ல காத்தோட வேகம் ஒரு மணி நேரத்துக்கு 90லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். சில நேரத்துல 120 கிலோமீட்டர் வேகத்தை கூட தொட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு புயல், அது எந்த பக்கம் போகும், எங்க கரைய கடக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ இருக்கிற கணிப்புப்படி இந்த புயல் சென்னை கடற்கரை ஓரமா நகர்ந்து தெற்கு ஆந்திராவுல தான் கரைய கடக்கும்னு சொல்றாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இது கரைய கடக்காதுங்கிறது தான் கணிப்பு. ஆமா, ஆந்திராவோட தெற்கு பகுதிகள், அதாவது நெல்லூர், திருப்பதி, ஒங்கோல், விஜயவாடா, மச்சிலிப்பட்டினம் மாதிரியான இடங்கள்ல தான் இது கரைய கடக்க வாய்ப்பிருக்கு. அந்த பகுதிகள்ல எல்லாம் மழை வெளுத்து வாங்கும். புயல் ஆந்திராவுல கரைய கடந்தாலும் அது நம்ம கடற்கரைக்கு பக்கத்துல வர்றதால தமிழ்நாட்டிலயும் நிச்சயம் மழை இருக்கும். எங்கெங்க எவ்ளோ மழை எதிர்பார்க்கலான்னு பாப்போம். வட தமிழகத்தோட கடலோர மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பிருக்கு. ஆனா டெல்டா அப்புறம் தென் மாவட்டங்கள்ல லேசானதிலிருந்து மிதமான மழை மட்டும்தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாதிரியான மாவட்டங்கள்ல தான் அதிகபட்ச மழை, அதாவது கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தெற்கே கடலூர், விழுப்புரம், டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களான மதுரை, திருநெல்வேலி பகுதிகள்ல பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது, லேசான மழை தான் இருக்கும். ரைட். இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு விவரத்தோடயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை. நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல மிக தெளிவான ஒரு எச்சரிக்கை இருக்கு. அது என்னன்னு கேட்டா, கடைசி நேரத்துல திசை மாறினா இது ஒரு பெரிய ஆபத்தா மாறும். அதனால இப்போ இருக்கிற கணிப்பை மட்டும் நம்பி நாம அசால்ட்டா இருந்துடவே கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம மறக்க கூடாது இல்லையா? சென்னைய தாண்டி போகும்னு கணிக்கப்பட்ட பல புயல்கள் கடைசி நிமிஷத்துல தன்னோட பாதைய மாத்தி சென்னைக்குள்ள நுழைஞ்சு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இந்த முறையும் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்போ நாம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? 1, இப்போதைய கணிப்பை நம்பி அலட்சியமா இருக்காதீங்க. 2, சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கிற கடலோர மாவட்டங்கள்ல தான் அதிக கவனம் தேவை. 3, புயல் பக்கத்துல வர வர வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. 4, தென் மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஆபத்து இல்ல. கடைசியா நம்ம எல்லாரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒருவேளை இந்த புயல் திசை மாறினா என்ன ஆகும்? அதுக்கு நாம தயாரா இருக்கோமா? எச்சரிக்கையா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.